வணக்கம். இப்போ பார்க்க போகிறது நம்ம இன்ச்சி டேப். ஸோ டெய்லரிங்கில் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் இந்த இன்ச்சி டேப் தான். இந்த இன்ச்சி டேப்பை வச்சு தான் நம்ம துணியை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம், எல்லாமே அளவெடுப்போம், அளவெடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மேக்ஸ் ஏற்கனவே நம்ம கணக்கெலாம் படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர், ஓகேங்களா? இது வந்து கணக்கு பாடகத்துக்கு ஓகேவாக இருக்கும். பட் நம்ம டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை தான் கன்சிடர் பண்ணுவோம். எது பார்த்திங்கன்னா 1 மீட்டர்னால் 40 இன்ச்சு, ஓகேங்களா? இப்போ நீங்கள் துணி கடைக்கு போகிறீங்க, அவங்க 2 மீட்டர் கொடுங்கன்னா அவங்க டேபிள் அண்ட் இப்படியே வச்சு கரெக்டாக அளவெடுப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ டெய்லரிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 மீட்டர்னால் 40 இன்ச்சு, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் துணியை வந்து அளவெடுக்க முடியும். ஸோ இப்போ 1 மீட்டர் 40 இன்ச் அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறோம். ஆனால் இந்த 1 மீட்டருக்குள்ளே எப்படி நீங்கள் அளவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ 1 மீட்டர் அப்படின்னா 40 இன்ச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ச்சு டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே இன்ச்சஸாக இருக்கும். இதே நீங்கள் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ ஒரு இன்ச் டேப் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு கிளியராக எது இன்ச்சஸ்ஸு எது சென்டிமீட்டர்ன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம டெய்லரிங்கில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கணக்கு நம்ம எடுக்க மாட்டோம், ஃபுல்லாகவே நம்ம இன்ச்சஸ் கணக்கு தான் எடுப்போம். இந்த இன்ச்சஸ் வந்து 1 மீட்டர்னால் 40 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இங்கே நீங்கள் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 0க்கும் 1க்கும் நடுவில் 3 பேர் ரொம்ப மெயினான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க யாருன்றதை நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்கலாம், ஓகேங்களா? அவங்க யாருன்னா 0லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே யார் ரொம்ப ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச், ஓகேங்களா? ஸோ இந்த 0லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே இவங்க 3 பேர் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக அளக்க முடியாது, கரெக்டாக தைக்க முடியாது, ஓகேங்களா? எங்கே போனாலுமே 1/4 இன்ச் அடிங்க, 1/2 இன்ச் அடிங்க, 3/4 இன்ச் பிடிங்கன்னு சொல்லும்போது இவங்க 3 பேருமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 0லேருந்து 1க்குள்ளே இவங்க 3 பேர் வருவாங்க. யாருன்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச். இந்த 1/4 இன்ச் எதில் ரொம்ப ப்ளே பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ். மோஸ்ட்லி நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது 1/4 இன்ச் பிடிக்கிறதுல இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி 1/2 இன்ச் எதில் ரொம்ப வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடியில் வரும். ஸோ கிட்டத்தட்ட சுடியில் ஃப்ராக்கில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் வரும். இந்த 3/4 இன்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். இந்த குழந்தைகள் ஃப்ராக் தைக்கும்போது இல்லை குட்டி விஷயம் தைக்கும்போது அப்போ நம்மளுக்கு 3/4 இன்ச் தேவைப்படுமே தவிர ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே 1/4 இன்ச்சும் இந்த 1/2 இன்ச்சும் மட்டும்தான் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு 0லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே இந்த 3 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ 1/4, 1/2, 3/4 அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் 1/4 இன்ச்சு பிடிங்கன்னா நீங்கள் 1/4 இன்ச்சு கரெக்டாக துணியில் மார்க் பண்ணி அதை நீங்கள் கட் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.